திமுக அரசை கண்டித்து திருவள்ளூரில் அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே இன்று அதிமுகவினர் திரண்டு வந்து திமுக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி. பலராமன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே.எஸ். ரவிக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா மற்றும் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது உரையாற்றிய முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, பெஞ்சமின் ஆகியோர் திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது குறித்து கடுமையாக விமர்சித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள், இணை மற்றும் துணை செயலாளர்கள், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பத்மஜா ஜனார்தனன் மற்றும் ஒருங்கிணைந்த மாவட்ட மகளிர் அணி செயலாளர்கள், இணை மற்றும் துணை செயலாளர்கள் பங்கேற்றனர். மேலும் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் டி.சி. மகேந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் எஸ். ஸ்ரீதர், ஜே. ரமேஷ்குமார், கே.எம்.எஸ். சிவக்குமார் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டனர். எழுப்பப்பட்ட முழக்கங்கள் வேண்டாம் வேண்டாம், ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வேண்டாம், தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என திமுக அரசுக்கு எதிராக விண்ணதிர முழக்கங்களை எழுப்பிய அதிமுகவினர் வரும் தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவதாக உறுதி பூண்டனர். நிகழ்வின் இறுதியில் அண்ணா, எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருநாமங்களை வாழ்த்தி கோஷமிட்டதோடு திமுக அரசை விரட்டியடிக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என சபதம் ஏற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கருணாகரன்.